தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் நேற்று நடந்த நிகழ்வால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது 73வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிக் கொண்டு இருந்த பொழுது கூட்டணி அரசியலில் புதிய அதிர்வுகள் வெளிப்பட்டுள்ளன. வழக்கமாக மை டியர் பிரதர் என்று உருகும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த முறை மிகவும் தாமதமாகவும் வெறும் ஃபார்மாலிட்டி வாழ்த்தோடு மட்டுமே நிறுத்திக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அதிகாலையிலேயே வாழ்த்திய நிலையில் ராகுல் காந்தி மதியம் 2 மணிக்கு பிறகே எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவு செய்துள்ளார். அதிலும் சகோதரர் என்ற பாசவார்த்தை இல்லாமல் வெறும் தமிழக முதல்வர் என்ற சம்பிரதாய வாழ்த்துதான் இருந்தது. இதற்கு ஸ்டாலின் கொடுத்த பதில்தான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. பிற தலைவர்களுக்கு விரிவாகவும் பாசத்துடனும் பதிலளித்த அவர் ராகுலுக்கு மட்டும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் என்று மிக சுருக்கமாகவும் எந்த கூடுதல் பாசமும் இன்றி முடித்துள்ளார். நீ தள்ளி நின்றால் நானும் தள்ளி நிற்பேன் என்ற சிம்பிள் டோன் டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பு தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டு அடம் பிடிக்கின்றது. ஆனால் திமுக 25க்கு மேல் கிடையாது என்ற கராரான நிலைப்பாட்டில் உள்ளது. இதனால் ராகுல் பிடிவாதம் பிடித்தால் காங்கிரஸ் இல்லாமல் தேர்தலை சந்திக்கவும் நான் தயார். இது லோக்சபா தேர்தல் அல்ல, சட்டசபை தேர்தல். திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். இங்கே ராகுலுக்கு வேலையே இல்லை என்ற ஸ்டாலினின் ஒற்றை வரி பதில் அரசியல் விமர்சகர்களால் டாப் நாட்ச் என கருதப்படுகின்றது. ஆனால் காங்கிரஸ் விலகினாலும் ஸ்டாலின் கையில் புதிய அஸ்திரங்கள் உள்ளன. சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு தேமுதிக திமுகவுடன் கூட்டணியில் இணைந்து உள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் திமுகவோடு கைகோர்த்து இருப்பது வட மாவட்டங்களில் புதிய பலத்தை அளிக்கின்றது. தேமுதிக ஒரு கட்டுப்பாட்டு இல்லாத குதிரை. அதை சரியாக பயன்படுத்தினால் பெரிய பலன் தரும். அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திமுக பக்கம் சாய்ந்து இருப்பது தென் மாவட்டங்களில் ஜாதி ரீதியான வாக்குறுதிகளை திரட்ட ஸ்டாலினுக்கு உதவியாக இருக்கும். மறுபக்கம் நடிகர் விஜயின் தாவேகா 3வது அணியாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரசுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற பேச்சும் இருந்தது. ஆனால் தற்பொழுது கிளம்பியுள்ள விஜய் சங்கீதா விவகாரம் மற்றும் நடிகை தொடர்பான சர்ச்சை விஜயின் அரசியல் பிம்பத்தை பலவீனப்படுத்தியுள்ளது. இதனால் தேர்தல் வியூகங்களில் விஜய் சற்றே பின்வாங்கியுள்ளார். இது திமுகவிற்கு சாதகமாகவே முடிந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ஸ்டாலின் மிகவும் தெளிவாக இருக்கின்றார். ராகுல் காந்தியின் மேலாதிக்கத்தை ஏற்க தயாராக இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் OPS மற்றும் தேமுதிக போன்ற புதிய கூட்டாளிகளை வைத்துக் கொண்டு 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இந்த அரசியல் சூழல் தமிழ்நாட்டின் தேர்தல் யுகத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்கி கூட்டணி அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக மாறியுள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.